இப்ப சமீப காலமாவே வாக்காளர்களை வாக்குக்கு காசு கொடுக்கறது தப்புன்னு எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் சொன்னாலும் வாக்குறுதியிலேயே இப்ப என்ன ஆயிருதுனாக்கா இந்த வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் 1000 ரூபாய்னாரு, ஐயா எடப்பாடியார் 2000னாரு. இவர் 2000 சொன்ன உடனே ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அவரு 2000ட்டாரு. அவரு 2000 சொன்ன உடனே விஜய் 2500ட்டாரு. அப்ப இது ஒரு ஏலம் போடுற மாதிரி போகும்போது இது சரியான அரசியல் நகர்வு அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை 160வது வாக்குறுதி அவங்களுக்கு நீட்டை ஒழிப்போம், 332வது வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 7.5% 10 உயர்த்தி கொடுப்போம். அதை செஞ்சிருந்தாங்கன்னா ஆட்சிக்கு ஒரு சட்டேறக்குரிய இந்த 5 வருஷத்துல 1000-1200 மாணவர்கள் இன்னும் கூடுதலா ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை சொல்லி ஏமாத்தினாங்க திமுக. என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த அரசியல் தலைவர்களாவது அவங்க வீட்டுல இருந்து சொத்து பத்தை வித்தி கொண்டாந்து ஒத்த நயா பைசாவை அரசாங்க கஜானால போட போறாங்களா? நீங்க சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிதிநிலையை பெருக்கி நாங்க இதெல்லாம் வழங்குவோம் அப்படிங்கிறாங்க. நிதிநிலை பெருக்கிறதுக்கான இடம் எங்க இருக்கு சார்? நிதிநிலை பெருக்கம்னாவே என்ன, வரி ஏற்ற வேண்டியதான், அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க சட்ட பாக்கெட்ல 10 ரூபாய் வச்சு அண்டர்வேர்ல இருந்து 20 ரூபாய் எடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப மக்கள் கேட்காதனால தேர்தலுக்கு தேர்தல் எந்த வாக்குறுதி வேணா நம்ம கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். பாக்க இப்ப திமுக நாளைக்கு ஏதாவது கேட்கறதுக்கு அவங்களுக்கு திராணி இருக்குமா? அப்ப அதிமுக திமுகவோட ரிப்ளிகா தான் விஜய்ங்கிறீங்களா? அதை விட மோசமா இருக்குது எனக்கு. இதுக்கு அதிமுக திமுகவே பரவாயில்லையோன்னு தோணுது. அரசாங்கத்துடைய கடமை என்ன? நல்ல கட்டமைப்பு வசதியோடு இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை ஏற்படுத்துங்க, தரமான கல்வியை தரமான ஆசிரியர்களை வச்சு கொடுங்க, அந்த கல்வியை அடிப்படையா வச்சு அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க, அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஊதியத்தை இதை பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு சார் நீங்க அவனுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும், 10 ரூபாய் கொடுக்கணும், 20 ரூபாய் கொடுக்கணும்? அவன் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டானா அரசாங்கத்துக்கு? அதைத்தானே இன்னைக்கு சீமான் சொல்றாரு. எப்படி நம்ம சீமானை பாராட்டாம இருக்க முடியும்? ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக். சார், 297 வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியா அதிமுக அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்க பல வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த வகையில அதிமுக வாக்குறுதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ஏற்கனவே ஒரு 3 கட்டமா அவங்க ஐயா எடப்பாடியார் வெளியிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ முழுசாவே ஒரு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஒரு கையேடு மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. இது அவங்க இல்லை அதிமுக டெல்லி மிரட்டுது, இல்லை டெல்லி நசுக்குது, இவர் டெல்லிக்கு போயிட்டு இருக்காருங்கிற ஒரு பதிலடியா அவங்க சீட்டை அலாட் பண்ணதாகட்டும், அவங்க போகிற வேகமாகட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ட்ரெடிஷ்னலாகவே அதிமுக கொஞ்சம் தேர்தல்னு நெருங்கிட்டா அவங்களுடைய வேலைப்பாடுகளை கொஞ்சம் துரிதமாக செயல்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாக்குறுதிகளும் வேற எந்த கட்சியும் இன்னும் கொடுக்கல. விஜய் மட்டும் அவர் ஒரு 12 வாக்குறுதி அந்த மகளிர் தினத்துல கொடுத்தாரு. திமுக ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து தான் பிரச்சனையிலேயே இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா யார் ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போதும் அந்த வாக்குறுதியை எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ 297 வாக்குறுதிகள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண அந்த வாக்குறுதிகளையும் சேர்த்து இப்போ ஒரு 297 வாக்குறுதிகளை எடப்பாடியார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பாக்குறேன் நான். சார், இது அளித்த வாக்குறுதியில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பணமா கொடுக்கறதா தான் இருக்கு. 10,000 குடும்பத்துக்கு 10,000 வழங்குறது, மகளிருக்கு 2,000 எப்படின்னு சொல்லி இந்த பணமா கொடுக்கறது சாத்தியமா? ஏன்னா ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே பெரிய கடன் சுமையில தமிழ்நாடு போய் முடிஞ்சிருக்கு. பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு கொடுத்து அது மூலயமா நஷ்டம் அடைஞ்சதும் நம்ம செய்தியில பார்த்தது. இப்போ பேருந்துல ஆண்களுக்கும் இலவசம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குறுதிலாம் சாத்தியமா? இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மனிதனா நான் இலவசங்களுக்கு எதிரான ஆள். அதுவும் குறிப்பா இந்த மாதிரி பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப எதிர்ப்பு. நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா என்ன பண்றோம்னா அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, அவங்களுக்கு நல்ல கல்வி,
கல்விக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த ஊதியம் கொடுத்துட்டு அவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். அதுல வந்து அந்த கருத்தோட நான் ஒத்து போகக்கூடிய ஆளு. பட் இங்க என்னன்னா, இப்ப சமீப காலமாவே வாக்காளர்களை வந்து வாக்குக்கு வந்து காசு குடுக்கறது வந்து தப்புன்னு எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் சொன்னாலும், வாக்குறுதியிலேயே வந்து இப்ப வந்து என்ன ஆயிருதுனாக்கா, இந்த வாக்காளர்களுக்கு காசு குடுக்குறங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க இப்போ. அது வந்து இதுதான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு வோட் பேங்க் மானிட்டைசேஷன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு திமுக வந்து அந்த ₹1000 ஆரம்பிச்சது. நான் அப்பயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து உடம்புல பரவக்கூடிய கேன்சர் மாதிரி இது. ஏன்னா இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கொண்டு வந்த திட்டத்தை இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெருமைப்படுற விஷயம் இல்லை, இது வந்து சிறுமப்படுற விஷயம். ஏன்னா ஒரு உடம்புல வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா அது உடம்பு பூரா தடுக்க முடியாத அளவுக்கு பரவறதை நினைச்சு யாராவது சந்தோஷப்படுவாங்களா? அந்த மாதிரி ஐயா வந்து புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் ₹1000 ஐயா எடப்பாடியார் வந்து 2000 இவர் 2000 சொன்ன உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து திருப்பி அவர் 2000 அவரு 2000 சொன்ன உடனே விஜய் வந்து 2500. அப்ப இது வந்து ஒரு ஏலம் போடுற மாதிரி போகும்போது இது சரியான அரசியல் நகர்வு அல்ல. சோ இது வந்து அந்த வகையில பார்க்கும்போது இந்த இலவசங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்குங்கிறது நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் அந்த கருத்தை முன்வச்சு போறாரு. அதனுடைய வரைவு திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாரு அவரு. ஏற்கனவே வந்து அவங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கறது இல்ல நாம் தமிழர். அவங்க வரைவு திட்டம் சொல்றாங்க 2016லயே கொடுத்திருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இந்த தடவை வந்து 2026ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு அப்டேட் பண்ணி அதை வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. அதுல மட்டும்தான் இலவசம் இல்லை. இன்னைக்கு மாற்றம் எதிர்பார்த்த விஜய் வந்தது கூட அன்னைக்கு 12 திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த 12 திட்டங்கள்லயும் பெருவாரியானது வந்து இலவசம் தான். அந்த இலவசங்களை கூட்டி கழிச்சு பார்த்தாவே அந்த 12ல மட்டும் இலவசத்தை கூட்டி கழிச்சு பார்த்தாவே ஒரு 1,20,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு சராசரியா சற்றேற குறைய வருது. அப்ப இந்த மாதிரி போகக்கூடிய வாக்குறுதிகளை வந்து நான் உண்மையாலுமே வெறுக்கிறேன். ஆனா இப்ப ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து கொண்டு வந்ததுல பாராட்டுக்கு உண்டான விஷயங்கள் இல்லையானா அப்படி இல்லை, அதுவும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் வந்து 7.5% உள்ளொதுக்கீடா இருந்தது வந்து 10% உள்ளொதுக்கீடு ஏறி கொடுக்குறாங்க. அப்ப வந்து இங்க திமுக மாதிரி கட்சிகள் வந்து இன்னும் குறிப்பா திமுக வந்து நாங்க நீட்டை ஒழிச்சோம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா கூட நாங்க ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறாங்கிற அளவுக்கு பேசி எங்களுக்கு மந்திர தந்திரம் தெரியும்லாம் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருந்தார். நமக்கு அப்பயே நம்ம சொன்னோம் இல்லை இவங்க போய் பேசுறாங்க இதெல்லாம் நடத்த முடியாதுன்ட்டு. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்கா இல்ல 2024 தேர்தலை வச்சு சொன்னோம். இவங்க கொடுத்த வாக்குறுதி 2021ல. அப்ப வந்து இது மத்திய அரசாங்கம். இன்னைக்கு வந்து கல்வி வந்து உங்களுக்கு மாநில பட்டியல் இல்லாம பொது பட்டியல்ல இருக்கு. அப்ப அவங்க மத்திய அரசாங்கம் வந்து நீட்டை கொண்டு வந்தாலும் அதுல எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வரார். ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கொண்டு வந்து ஏழை பள்ளி அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை வந்து 7.5%. இது வந்து அதிமுகவே பெருசா பேசல ஆரம்பத்துல. நான் ஆரம்ப காலத்துல இருந்து எடப்பாடியார் கொண்டு வந்த இந்த 7.5% எந்த அளவுக்கு பயனுள்ளது, ஏன் அதிமுகவே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு நான் பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு சற்றேறக்குறைய 3500-600 மாணவர்களுக்கு பக்கமா இன்னைக்கு இலவசமா மருத்துவங்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் 7.5% ஒதுக்கீட்டுல தனியார் கல்லூரியில அரசாங்க கல்லூரி மட்டும் இல்ல தனியார் மருத்துவ கல்லூரியில சேர்ந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு 5 நயா பைசா ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் அரசாங்கமே கட்டிடுது. திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை 160வது வாக்குறுதி அவங்களுக்கு நீட்டை ஒழிப்போன்னு, 332வது வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 7.5% 10 உயர்த்தி கொடுப்போம்னு. அதை செஞ்சிருந்தாங்கன்னா ஆட்சிக்கு ஒரு சற்றேறக்குறைய இந்த 5 வருஷத்துல வந்து 1000-1200 மாணவர்கள் இன்னும் கூடுதலா வந்து ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகியிருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை சொல்லி ஏமாத்துனாங்க திமுக. இப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்ப 7.5 ஏற்கனவே கொடுத்தது. 7.5 to 10 அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா அதை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய கூலி தொழிலாளிகள் இன்னைக்கு அவங்க வயக்காட்டுல வேலை பார்க்கும்போது இடியோ மின்னலோ பாம்பு கடிச்சோ இல்ல வந்து மிருகங்கள் தாக்கியோ இறந்தா 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்குறாரு. இது வந்து அந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பெரிய ஒரு அனுகூலமா நான் பாக்குறேன். அதோட இந்த மாடுபிடி ஜல்லிக்கட்டு வீரர்கள் அவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு, ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஒரு வீர தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி போய் அங்க வந்து உயிர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். பல பேர் வந்து அடிபட்டு போறதெல்லாம் பாக்குறோம். அதை அவர் கருத்துல கொண்டு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இறக்குறவங்களுக்கு கூட 10 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டஈடு. ஆனா திமுகல என்ன கொடுத்தாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப திமுகவுடைய ஆட்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறது புனித சாவா பார்த்தாங்க. அப்ப இந்த மாதிரி சில அம்சங்கள் இருக்கு.
அடுத்தது இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து அதிமுக, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த கருத்தரிக்காமைங்கிற பிரச்சனை ம். பெரிய அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வசதி படைச்சவங்க எல்லாம் போய் பெரிய அளவுக்கு எங்கேயாவது எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு செயற்கை முறை கருத்தரிப்பு பண்ணிடுறாங்க. ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாத ஏழை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதல்வர் காப்பீட்டுல ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுக்கு வந்து ப்ரொவிஷன் குடுக்குறாங்க. ம். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெசவாளர்களுடைய அது நம்ம பார்த்தோம் இப்போ. இந்த கிட்னிய பூரா இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து அந்த கிட்னி திருட்டு ம். பிரச்சனை ஓடுச்சு. அந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ அவங்களுடைய ஹாஸ்பிட்டல். ம். அதுல பெரும்பாலான ஆட்கள் வந்து ஏமாத்தி இவங்க கிட்னிய பூரா கொள்ளையடிச்சது, இல்ல முறைகேடு பண்ணுனது. அவங்க பாஷையில சொல்லணும்னா முறைகேடுன்னு தான் சொல்லணும். ம். கிட்னி திருட்டுனா கோவிச்சுக்குவாங்க அவங்க. அப்ப அந்த மாரி பல பேர் கிட்னிய பறி குடுத்த செக்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, நெசவாளர்கள் தான் ஜாஸ்தியா அதுல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தொழில் நசிஞ்சு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கூட தன்னுடைய உறுப்ப வித்து பொழைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்ப இங்க எடப்பாடி என்ன பண்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் ஃப்ரீ ம். கரண்ட் இப்ப. அத 450 உயர்த்தி குடுக்குறாரு. 50% உயர்த்துறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து அந்த 1000 யூனிட்ங்கிறது 1400 40% உயர்த்தி குடுக்குறாரு. சார் நீங்க சொன்ன மாரி இந்த கல்வியோ, மருத்துவம், விவசாயம் இந்த மாரியான அறிவிப்பெல்லாம் வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான் சார். இருந்தாலும் நம்ம இப்போ இந்த 10,000 இந்த 2,000 இந்த செக்மெண்ட்டுக்கு வரோம்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டு கடன் வந்து 10,00,000 கோடிய தாண்டி போயிட்டு இருக்கு. ஆ இப்போ அந்த அறிவிப்ப சொல்றது வந்து அது உண்மையான அறிவிப்பா இருக்குமா? இல்ல அது சாத்தியமா? இல்ல மக்களை ஏமாற்றும் அறிவிப்பா இருக்குமா? அப்படிங்கிறது தான் இல்ல கேள்வி. இப்ப எனக்கு நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த மாரி இலவசமா அதுவும் குறிப்பா பணத்த தூக்கி குடுக்குறதுக்குலாம் நான் முழு முதல் எதிர்ப்பு. நான் அதுக்கு ஆதரவே இல்ல. அது எடப்பாடி ஐயா பண்ணாலும் சரி, ஐயா ஸ்டாலின் பண்ணாலும் சரி, ஐயா விஜய் பண்ணாலும் சரி, யாருக்கும் நம்மளுடைய சப்போர்ட் கிடையாது அந்த விஷயத்துல. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு ரூ. 2,000 குடுக்குறேன்னு இவரு சொன்ன உடனே, ம். ஏற்கனவே இருக்கிற ஸ்டாலின் ஐயா இதுக்கு மேல ரூ. 2,000 குடுக்குறேன்ட்டாரே. அப்ப அது இல்லாம நாங்க வந்து சம்மர் ஸ்பெஷல்னு வேற ரூ. 2,000 குடுத்திருக்காரு. இனிமேல் சம்மர் ஸ்பெஷல் குடுப்பாங்க, வின்டர் ஸ்பெஷல் குடுப்பாங்க, ஆட்டம் ஸ்பெஷல் குடுப்பாங்க, மான்சூன் ஸ்பெஷல் குடுப்பாங்க. சார் இதுவே 6,000 கோடிக்கு ஆயிருச்சு. நீங்க சொன்ன அந்த 2,000 கொடுத்தது 6,000 கோடி ரூ. 5,000 குடுத்தாங்க. அது வந்து ஆமா. 6,650 கோடி 6,000 ரூபாய். கோடி ஆயிருச்சு. இப்ப இவர் 10,000ங்கிறது எத்தனை கோடிய தாண்டும்? 2,000 மகளிர் உதவித்தொகைன்றது எத்தனை கோடிய தாண்டும்? 2வது ஆண்களுக்கும் பேருந்துல இலவசம்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே பேருந்து அப்படிங்கிறது இலவசமாயிரும். இது சாத்தியமா? இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் 1,00,000 கோடிக்கு பக்கமா கடன்ல ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவலமான நிலையில டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு இலவசம்னாரு. விஜய் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் இது நகர்ப்புற பேருந்துக்கு மட்டும். விஜய் வந்து என்ன சொன்னா அப்படி, தமிழ்நாடு பூரா ஓடக்கூடிய எந்த பஸ்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மஃப்சல் பஸ், அவுட் சைட் சிட்டி, சிட்டி பஸ் எல்லாத்துலயும் பெண்களுக்கு ஃப்ரீ. ம், ம், அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த அரசியல் தலைவர்களாவது ம், அவங்க வீட்டுல இருந்து சொத்து பத்தை வித்தி கொண்டாந்து ஒத்த ஒத்த நயா பைசாவை வந்து அரசாங்க கஜானால போட போறாங்களா? யாரும் போட போறது இல்ல. ம். அப்போ இத பூரா தமிழ்நாடுக்கு ஏற்கனவே அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வந்தா 10,4 லட்சம் கோடி கடன். அப்ப இத மேலும் மேலும் கடங்கார மாநிலமா ஆக்குறதுக்கு தான் இன்னைக்கு வழிமுறை நடந்துகிட்டு இருக்குது. இத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இன்னைக்கு அரசியல்வாதிகள் இப்ப 2,000 அது சாத்தியம் இருக்கிறதுனால தானே வந்து உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் நானும் 2,000 தரங்கிறாரு. அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து எப்படியா இருந்தாலும் கடனை உடனே வாங்கி கொடுத்துடலாம். அப்போ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் இப்போ வீட்டுக்கு நீங்களே ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க சம்பாரிச்சு வாங்கிட்டு வரீங்களா, கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வரீங்களா, மாச வட்டிக்கு வாங்கிட்டு வரீங்களா, மீட்டர் வட்டிக்கு வாங்கிட்டு வரீங்களான்னா உங்க குழந்தைக்கு தெரியாது. எங்க அப்பா நான் கேட்கறத பூரா வாங்கி தர்றாருன்னா குழந்தை சந்தோஷப்படத்தான் செய்யும். ஆனா அதே குழந்தை வளர்ந்து மேல பெருசாகி வரும்போது அப்பா வாங்கின கடனால நடுத்தருவுக்கு வந்து குடும்பம் நிக்க வேண்டிய சூழ்நிலையோ, உன்னை யாரையும் இப்படி கடனை வாங்கி எங்க எல்லாம் காப்பாத்த சொல்றாங்களா, நீ எல்லாம் அப்பனா ஏன்னு கேட்பாங்க. அதே குழந்தை கேட்கும். இதே சூழ்நிலை ஸ்ரீலங்கால நடந்துச்சு. ஸ்ரீலங்கால இப்ப சமீபமா போராட்டம் வெடிச்சது பாத்தீங்களா? இதெல்லாம் அங்க நடந்துச்சு. நாங்க கேட்டோமா உங்களை இலவச மானியங்கள் எல்லாம் கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு போட்டி போட்டு இலவசத்தை அறிவிக்கிறது வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலத்தை பிடிச்சி பின்னுக்கு தள்ளக்கூடிய மாதிரி மாறிடும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பண அறிவிப்புங்கிறதுல நான் எல்லாத்துக்குமே யார் கட்சி கொடுத்தாலும் எதிரான. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி
நாம் தமிழர் சீமான் கொடுத்த வரைவு திட்டம் இலவசம் இல்லாதனால் அதை முழுக்க முழுக்க வரவேற்கிறது இருக்கு. அதுலயும் வரவேற்க முடியாத சில கருத்துக்கள் இருக்குது. நடைமுறைக்கு ஒவ்வாத மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துல உட்படாததெல்லாம் அவங்க வந்து நாங்க செய்வோம்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது எல்லா வாக்குறுதிகள்லயும் வருது. ஆனா இந்த இலவசத்தை காசா தூக்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இது நான் திருப்பி சொல்றேன், இது கேன்சர் மாதிரி. இப்ப பாருங்க 1000, 2000, 2500 அடுத்த எலெக்ஷன் இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதே இல்லை. இது வந்து மக்கள் திருந்தம், மக்கள் யோசிக்கணும். இப்போ இந்த ஒரு படத்துலதான் பாட்டு வரும் பாருங்க, ஏன் பணம் 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 ஊம் பணம், ஊம் பணம் 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 ஏன் பணம். அப்ப என்னன்னா இப்ப அரசியல் அதனாலதான் கேட்டேன், யாராவது இப்ப ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் 36,000 கோடிக்கு பக்கமா இதுல கொடுத்திருக்காரு. ₹1 அவர் சொத்தை வித்து கொடுத்திருக்காரா? இப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. ₹1 கொடுக்க போறாரு அவர் காசுல இருந்து. விஜய் வந்து 2500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒத்த பைசா அவர் காசுல இருந்து இனிமே நான் தான் தமிழ்நாடே நான் தாங்கிறாருல. ஒவ்வொரு வீட்டுல விஜய் இருக்காரு. அந்த மாதிரி அவர் சம்பாரிச்ச காசை பூரா கொண்டாந்து தமிழ்நாடு கஜானா குடார போட போறாங்களா? யாரும் போட போறது இல்லை. எல்லாம் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேல சட்டை பாக்கெட்ல வச்சுட்டு அண்டர்வேர் பாக்கெட்ல உருவிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிதிநிலையை பெருக்கி நாங்க இதெல்லாம் வழங்குவோம் அப்படிங்கிறாங்க. நிதிநிலை பெருக்கிறதுக்கான இடம் எங்க இருக்கு சார்? நிதிநிலை பெருக்கம்னாவே என்ன, வரி ஏத்த வேண்டியதான். அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க சட்டை பாக்கெட்ல 10 ரூபாய் வச்சு அண்டர்வேர்ல இருந்து 20 ரூபாய் எடுப்பாங்க. அவ்வளவுதான். அது எந்த கட்சியும் நான் சொல்றேன், இந்த கட்சி அந்த கட்சியின் வேறுபாடு இல்லை. அப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களுக்கு மயங்காம, அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு அதிமுகவுடைய இதுல வாக்காளர்களை கவர்றதுக்காக கொடுக்க வேண்டிய கம்பல்ஷனுக்கு அரசியல்வாதிகள் தள்ளப்படுறாங்க. அப்ப வாக்காளர்கள் இந்த இலவசங்களை பார்த்து வாயை புலந்துக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு போய் வாக்களிக்காம வேற என்ன ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் இதுல கொடுத்துருக்குறாங்க. அப்ப எந்த ஆட்சி வந்துச்சுன்னா உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகும். இப்ப மக்களுக்கு என்னங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க, நம்ம அவங்க அடிக்கிற படத்துல நமக்கும் கொஞ்சம் கொடுக்குங்க. வாக்கு கூட காசு வாங்குறதுல பாருங்க ஒரு நியாயப்படுத்துவாங்க. ஏங்க என் காசை தானுங்க திருப்பி கொடுக்குறாங்க, உன் காசு எங்க திருப்பி கொடுக்குறாங்க? அது கொள்ளையடிச்ச காசு. அப்ப உங்ககிட்ட மட்டுமா இருந்தது கொள்ளையடிச்சது, என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சது, உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சது. அப்ப என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதுல நீ பங்கு போட்டுக்கிறியா? அப்ப கொள்ள காசுல வாக்காளர்கள் வந்து பங்கு போட்டுக்கிறீங்களா? அப்ப நீங்களும் கொள்ளக்காரங்களா ஆகுறீங்களான்னு இல்லையா? அதனாலதானே இன்னைக்கு வாக்குக்கு காசு வாங்குற எந்த வாக்காளனுக்காவது கையை நீட்டி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவையோ எம்பியோ மந்திரிமார்களையோ ஆட்சியாளர்களையோ பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தார்மீக உரிமை காசை நீட்டி கை நீட்டி காசு வாங்கின வாக்காளனுக்கு இருக்குதா? அப்ப இந்த இடத்துல விழிப்பு வருதுங்கிறனால என்ன பண்றாங்க, இப்ப இதையெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. இப்போ அப்ப இதெல்லாம் அவங்க யோசிக்கணும். அப்போ நம்மளால வந்து நமக்கு நல்லபடியான படிப்பு, நமக்கு வந்து நல்லபடியான வந்து வேலை வாய்ப்பு, நல்லபடியான வருமானம் இருந்துச்சுன்னா நான் ஏன் போய் அடுத்தவனை போய் கையேந்தணும்? இதுக்கு வேற உரிமைன்னு ஒரு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. என்ன உரிமை? அப்ப இன்னைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை 33 ரூபாய்க்கு விலை பேசுறீங்களா? இப்ப 2000 ரூபாய் ஏத்திட்டீங்க, 66 ரூபாய்க்கு விலை பேசுறீங்களா மகளிருடைய உரிமைய? அப்ப தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய உரிமை என்னன்னா 66 ரூபாய். ஒரு நாளைக்கு 66 ரூபாய் தமிழ்நாட்டு பெண்களுடைய உரிமையினுடைய விலை. அசிங்கமா இல்லையா அது? அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து மகளிர்களை வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப இல்லன்னா என்ன ஆகும்னா, அந்த கட்சி கொடுக்குதுப்பா, அதை கொடுக்கலாம், நம்ம கொடுக்கலாம், நம்ம கிட்ட வாக்கு வரலன்னு என்ன? அப்போ இந்த மக்கள் திருந்தாம அரசியல்வாதிகளை திருத்த முடியாது. அப்ப மக்கள் வந்து இங்க யோசிச்சு பார்த்து சீர்தூக்கி பார்த்து இந்த இலவசங்களுக்கு எல்லாம் இல்லாம வேற நல்ல திட்டங்கள், அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும், வேற என்ன நல்ல வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, அதற்கு அடிப்படையா வச்சு நீங்க வாக்களிச்சீங்கன்னா நாடு நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். சார், கடந்த தேர்தலில் திமுக கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னாங்க. ஆனா இன்னி வரையும் அது நடைமுறைக்கு வரல. அப்படி இருக்கையில எடப்பாடியார் வந்து இப்போ ஒரு அறிவிப்பாரு, 3 சிலிண்டர் வருடத்துக்கு ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இது ஏற்கனவே விஜய் 6 சிலிண்டர் இருந்தாரு. அவர் வாயில சொன்ன நேரமா என்னமோ தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை, எங்கேயும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க முடியாம இருக்கு. அப்ப இந்த மாதிரி இலவசங்கள் அவங்க சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அரிசி கார்டுக்கு சொல்றாரு. அரிசி கார்டுல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து இன்னைக்கு சிலிண்டர் வந்து சற்றேறக்குறைய ஒரு 1000 ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொருளை கொடுத்து உதவுறது. ஏன்னா நீங்க சிலிண்டரை குடிச்சிக்க முடியாது. ஆனா இதுக்கு வந்து கள்ள சந்தையில வியாபாரம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதே மாதிரிதான் கலர் டிவி கொடுத்தாங்க. எத்தனை வீட்டுக்கு அது முதல் டிவியா போச்சு? பல டிவியில வந்து பல வீட்டுல அது 2வது டிவி 3வது டிவி, அது பூரா அந்த டிவி பூரா எங்க போச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் பூராமே அந்த வாக்க கவர்றதுக்காக இருக்கிறது வந்து உள்ளபடியே வருத்தம் தான். அது இதுல வந்து நம்ம மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு எதுவும் இல்லை.
ரொம்ப இதுதான். சார் இதுல இருக்கிற ஒரு பெரும்பாலான வாக்குறுதி வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ மக்களை ஏமாற்றும் வேலையா இது பார்க்கலாமா சார்? இப்போ திமுக 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 98% நாங்க நிறைவேற்றிட்டோம்னாங்க. அப்போ 505 பெருக்கல் 98 போட்டீங்கன்னா 497. 8 வாக்குறுதி தான் அவங்க நிறைவேற்றாம இருந்தாங்களா? அன்புமணி வந்து ஒரு புத்தகம் போட்டாரு, விடியல் எங்கே அப்படின்னு. இவங்க விடியல்னு போட்டாங்க, அவங்க விடியல் எங்கேன்னு போட்டுட்டு அவர் தெளிவா அக்கு வேறு ஆணி வாரியா வாக்குறுதி வாரியா பிரிச்சாரு. வெறும் 66 வாக்குறுதி தான் வந்து நிறைவேற்றி இருக்காங்க. மீதி 66 வாக்குறுதி ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ நிறைவேற்றுனது 13%. நிறைவேற்றுறதுக்காக வேலையில இருக்கிறது 13%. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சா கூட 26%. எங்கயாவது மக்கள் இதை பத்தி கேள்வி கேட்கிறாங்களா? ஏங்க இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்களே, வெறும் 26% தான் கொடுத்திருக்கீங்க, எங்கேயாவது மக்கள் வந்து கேட்டிருக்காங்களா? நீங்க வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் பில்ல மாசம் ஒரு தடவை கொடுக்குறேன்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா 4 ரூபாய் குறை பண்ணாங்க. டீசலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சொன்ன அளவுக்கு குறைச்சாங்களா? இல்ல. 5 லட்சம் 3 லட்சம் அரசாங்க பணி வேகன்சி இருக்குன்னாங்க. நாங்க வந்து அந்த 3 லட்சம் அரசாங்க பணியிடத்தை நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னாங்க. பண்ணுனாங்களா? அது இல்லாம இன்னும் கூடுதலா 2 லட்சம் புதிய அரசாங்க வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவோம்னாங்க. பண்ணல. 5 வருஷத்துல வருஷத்துக்கு 10 லட்சம் சொல்லி 50 லட்சம் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவோம்னாங்க. பண்ணாங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த கான்ட்ரிபியூஷனே இல்லாம கொண்டு வரேன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? இப்ப வந்து வேற ஒரு பேர்ல வந்து கொண்டாந்துட்டு அது இப்ப இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமே பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குது அது. அப்போ இப்ப திமுக கொடுத்த இந்த வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிட்டாங்க? வெறும் 26% தானே. எங்க வந்து மக்கள் இதை கேட்கிறாங்க? எங்கேயாவது இது வரைக்கும் போராட்டம் பண்ணிருக்காங்களா மக்கள் இதுக்காக? இப்ப மக்கள் கேட்காதனால தேர்தல் எந்த வாக்குறுதி வேணா நம்ம கொடுக்கலாம், யார் வேணா என்ன வேணா கொடுக்கலாம். பாக்கலாம். இப்ப திமுக நாளைக்கு வந்து ஏதாவது கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு திராணி இருக்குமா? திமுக நாளைக்கு எதிர்கட்சின்னு வச்சுக்கங்க, அண்ணா திமுக செஞ்சதெல்லாம் செய்யலன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு திராணி இருக்குமா? ஏங்க நீங்க சொன்னீங்களே, நீங்க என்ன அப்போ இந்த சுழற்சியில போய் மாட்டிக்கும் போது இதுல ஒட்டுமொத்தமா ஏமாளி யாரு? மக்கள். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாக்கு செலுத்துங்க. அந்தந்த கட்சியில எதெல்லாம் படிங்க, ஃபுல்லா படிங்க. அதுல எதெல்லாம் வந்து சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா அந்த வந்து மனிதனுடைய வாழ்க்கையும் மேம்பாடும் நல்லா இருக்குங்கிறத பார்த்து நீங்க வாக்களிங்க. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாவே இருக்கு. இவங்க அண்ணா திமுக வந்து இந்த அளவுக்கு இலவசங்களை வாரி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் திமுக ஆட்சியில வந்து ரொம்ப பரிதவிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு பெரிய பிரச்சனை இருக்குது. கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், போக்சோ, ஆணவ படுகொலைகள், எத்தனையோ பிரச்சனைகள் ஏகப்பட்டது. வரி உயர்வு, கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி உயர்வு, தண்ணி வரி, குப்பை வரி, என்ன வரி உயரல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சாதாரண வர்க்கத்திலிருந்து மேல் வர்க்கம் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இலவசங்களை இப்ப கொடுக்க வேண்டிய நிர்பந்தமே இல்லை. ஒரு நல்ல முறையில வேற இதெல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிறப்பா இந்த இலவசங்கள், ஏன்னா இது இலவசங்கள் வந்து நீங்க பட்ஜெட்டிங் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட். அப்ப இது வந்து உங்களுக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட்டிங் வர 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 நீங்க கொடுங்க. சட்டியில இருந்தா அகப்பையில் எடுத்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இதை வந்து திருப்பி திருப்பி இதை வந்து தமிழ்நாட்டை வந்து கடங்கார மாநிலமா ஆக்கிட்டு போயிடும். இப்ப இது வந்து இந்த மூக்கு வரைக்கும் தண்ணி நிக்குது. இப்ப திமுகவே என்ன சொல்லுது, நாங்க வந்து 27%, 28% நம்மளுடைய ஜிஎஸ்டிபிக்கு வந்து கடன் வச்சுக்கலாம். ஆனா இப்ப நாங்க வச்சிருக்கிறது 26% தான் வச்சிருக்கிறோம். ரைட்டு, மூக்குக்கு மேல போனாதான் உயிர் போயிடும் தண்ணி. நாங்க இது வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. இந்த பெருமைப்படுற விஷயமா? இதுக்கு மேல இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் இங்க இருந்து இங்க போறதுக்கு? அப்போ தமிழ்நாட்டை எந்த நிலைமைக்கு வந்து இப்ப நம்ம கொண்டு போக போறோங்கிறது கொஞ்சம் உள்ளபடியே அச்சமா தான் இருக்கு சார். கடந்த தேர்தல்களை விட இலவசங்களை அதிகமா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு, இவர் வந்து ஃப்ரிட்ஜ் இலவசங்கிறாரு, திமுக டிவி இலவசமா தரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்இடி ஏற்கனவே அவங்க அப்படிங்கிற மாதிரி டிவி கொடுத்து, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் வந்ததின் காரணமாக இவர்கள் போட்டி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? இல்ல, இப்ப விஜய் அவர்களே நம்ம வந்து ஒரு மாற்றமா பார்த்தோம். இப்ப சீமான் அவர்கள் வந்து எப்படி வந்து நான் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, தேசிய மாநில கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் சொல்லி சீமான் இப்ப கடந்த ஒரு
10ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு 16ல தேர்தலை நிக்க வச்சு இன்னைக்கு கடந்த 10 வருஷமா ஒரு மாற்று அரசியல முன்னிலைச்சு வச்சு வர்றாரு. ம். அந்த மாதிரி விஜயும் வராரு. ம். அவர் கொள்கை ரீதியில திராவிட சித்தாந்தத்தை பெரிய அளவுக்கு இருந்தாலும் ஓகே, லஞ்ச லாவல்யத்தெல்லாம் ஒழிப்போம் அப்படிங்கிறார். கரெக்டா? ம். அந்த மாதிரி மாற்றம் பார்க்க ஆளே என்ன பண்றாங்க, அவங்களே வந்து அவங்க நிர்வாகிகள் பூரா அதுக்கு முந்தின நாள் மகளிர் தினத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் இலவசத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இலவச பேருந்து பயணத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். அவர் அனௌன்ஸ் பண்ணது என்ன? ம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தத்துக்கும் பெண்கள் பஸ்ல போலாம். ம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குறோம் 60 வயசு வரைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு மகளிர் வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காசு தேவைப்படுமா? உடல் நல்ல திடகாத்திரமா இருந்து ஒரு வேலை வெட்டிக்கு போற அளவுக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது ஒரு மகளிர் காசு தேவைப்படுமா? இங்க நல்ல திடகாத்திரமா இருக்கிற மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாரு. 60 வயசு மேலானவங்களுக்கு அவங்களால உழைக்கவும் முடியாது, அவங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமா இருக்காது, மருத்துவ செலவும் அதிகரிக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல கூட கொடுத்தீங்கன்னா ஒரு நியாயம் உண்டு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதியோர் ஊக்கத்தொகை இருக்குல்ல அப்படின்பாங்க. ஆனா முதியோர் பென்ஷன் வந்து 1200 ரூபாய் தான். நீங்க இங்க கொடுக்குற மகளிருக்கு எவ்வளவு? 2500 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப இதெல்லாம் அடிப்படையே புரியாம அதை பண்றாங்க. அப்ப இப்ப எடப்பாடி என்ன பண்றாரு, இந்த 1200 ரூபாய் முதியோர் பென்ஷனை 2000 ரூபாயை ஏத்தி கொடுக்குறாரு. தேவை இருக்குதுங்கிறார். நமக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில வந்து அதை வந்து நியாயப்படுத்தலாம். ஒரு 1200 ரூபாய்ங்கிறது பத்தாது. ஏன்னா இந்த மகளிருக்கே 2000 ரூபாய் கொடுக்கும்போது முதியோர் தொகைக்கு வாங்குறவங்களுக்கு நீங்க எப்படி 2000 ரூபாய் ஏத்தி கொடுக்குறேன்றார். அதே மாதிரி ஒரு ஊழலை ஒழிப்போன்றாரு விஜய். வேட்பாளரா நிக்கிறவங்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா, 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அப்பட்டமா வெளியே வருது தகவல்கள் பூரா. அப்போ ஒரு எம்எல்ஏக்கு அனுமதிக்கப்பட்ட செலவு எவ்வளவு? 40 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு வேட்பாளர்கிட்ட நீங்க 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னா, அவன் வீட்டை வித்து காட்டை வித்து கண்டு வட்டிக்கு வாங்கி எல்லா வட்டிக்கும் வாங்கி வந்து ஒரு 3-5 கோடி ரூபாய் செலவு பண்றானே வச்சுக்கங்க. தோத்துட்டானா அவன் குடும்ப நாசமா போயிடும். ஜெயிச்சுட்டானா அவன் மக்கள் சேவை பண்ணுவானா? போட்ட முதலுக்கு காசு எடுப்பானா? எங்க இருந்து நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணை நீங்க தேர்தலுக்கு அந்த வேட்பாளர் பண்ற செலவு தானுங்க ஊற்றுக்கண்ணே. அப்ப அதிமுக திமுகவோட ரிப்ளிகா தான் விஜய்ங்கிறீங்களா சார்? அதை விட மோசமா இருக்குது எனக்கு. இதுக்கு அதிமுக திமுகவே பரவாயில்லையோன்னு தோணுது. ஏன்னா இங்க பெரும் 12 வாக்குறுதியில 1,20,000 கோடி ரூபாய்க்கு பக்கமா வருது வருஷத்துக்கு. இன்னும் எத்தனை வாக்குறுதி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது அவங்க. அப்ப இலவசங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தது போறா இலவசம். அப்ப எங்க அடுத்தது பள்ளிக்கூடம் போற மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் கார்டியனுக்கும் 15,000 ரூபாய். சார் அப்ப மக்களோட வாக்கை இலவசம் கொடுத்தா பெற்றுலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் இத. அப்போ நான் கேட்கறது, உங்க அரசாங்கத்தினுடைய கடமை வந்து பள்ளிக்கூடம் போறவனுக்கு காசு கொடுக்கறது உன்னுடைய கடமையா? ஏன்னா இவர் ஸ்டாலின் வந்து காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய், வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், காலேஜ் போற ஆண்களுக்கு 1000 ரூபான்னு இவர் நான் பள்ளிக்கூடம் போற பசங்களுக்கு 1250 ரூபாய். ஏன்னா 15,000 ரூபாய் வருஷத்துக்கு. மாச கணக்கு போட்டீங்கன்னா 1250 ரூபாய். அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? நல்ல கட்டமைப்பு வசதியோட இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை ஏற்படுத்துங்க. தரமான கல்வியை தரமான ஆசிரியர்களை வச்சு கொடுங்க. அந்த கல்வியை அடிப்படையா வச்சு அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஊதியத்தை இதை பண்ணினீங்கன்னா எதுக்கு சார் நீங்க அவனுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும், 10 ரூபாய் கொடுக்கணும், 20 ரூபாய் கொடுக்கணும்? அவன் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டானா அரசாங்கத்துக்கு? அதைத்தானே இன்னைக்கு வந்து சீமான் சொல்றாரு. எப்படி வந்து நம்ம சீமான பாராட்டாம இருக்க முடியும்? அவர் என்ன சொல்றாரு? நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இந்த 6 முன்னிறுத்தி பண்றாரு. நான் வந்து இலவசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், தண்ணி, இது 3 தான் இலவசம், வேற எதுவும் இலவசம் இல்லைங்கிறாரு. அவரை பாராட்டுறதா? பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு பூரா நம்ம பெற்றோர்களுக்கும் கார்டியனுக்கும் 15,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ற விஜய் பாராட்டுறதா? எப்படி கம்பேர் பண்ணி இந்த 2 பேர்த்துல யாரு மாற்றா தெரியுறாங்க நமக்கு? சீமான் தானே மாற்றா தெரியுறாரு. இவர் விஜயை பார்த்தா ஏமாற்றமா தானே நமக்கு இருக்கு. அப்ப அவங்களுடைய திட்டங்களை பூராமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புரிதலே இல்லை. சோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குது. ஒரு இன்னைக்கு ஒரு பள்ளி கல்லூரியில போற பசங்க கிட்டே வந்து ஏகப்பட்ட கஞ்சா புழங்கிட்டு இருக்குது இப்போ. அப்ப நீங்க எல்லாத்துக்கு கையிலையும் பாக்கெட்ல காசு போட்டீங்களா, இது எங்க போய் சேரும் இந்த காசெல்லாம்? அப்ப நீங்க வந்து கல்வி இலவசமா கொடுங்க, தரமான கல்வியை கொடுங்க. எதுக்கு நீங்க போய் 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இன்னைக்கு சற்றேறக்குறைய தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளி மாணவர்கள் 61.5 லட்சம், பிரைவேட் ஸ்கூல்ல 59 லட்சம். சற்றேறக்குறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,21 லட்சம். இந்த 1,21 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா என்ன கணக்காச்சு? இதை நீங்க கல்லூரியினுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கும் தரத்தை அதிகம் பண்றதுக்கும் அதற்குள்ள நீங்க செலவு பண்ணணும். காசு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? நான் எல்லா கட்சிகளையுமே கேட்கிறேன்.
உங்க அக்கௌண்ட்ல வந்து நான் பணம் போடுறதுக்கு எனக்கு ஒரு அரசியல் ஞானம் வேணுமா? அரசியல் அறிவு வேணுமா? நீண்ட கால செயல் திட்டங்கள் வேணுமா? உங்க அக்கௌண்ட் நம்பர் இருந்தா எனக்கு ஒரு பேங்க் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அவன் அடிச்சு மாசம் 1ஆம் தேதி ஆனா இந்த அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் அனுப்பிச்சிருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு போகுது. இதுக்கு ஒரு அரசியல் ஞானம் வேணுமா? சம்பாரிச்சு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, கடனை வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப இது வந்து எந்த கட்சி பண்ணாலும் நம்ம அதை ஏத்துக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் மக்கள் சார்பா. சார், இறுதியா தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடிக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, இலவசங்க பணமா. இது எங்க போய் முடியும்? 2026 தேர்தலுக்கு அப்புறம் கடன் சுமை எங்க போய் நிற்கும்? இது தமிழக அரசாங்கம் திவாலாகிற நிலைமைக்கு போய் முடியும். ஏன்னா இப்ப வந்து நம்ம எவ்வளவோ வந்து தமிழக மக்கள் ஒரு லெகசி இருக்குது. அந்த காலத்துல இருந்தே தமிழர்கள் அவங்களுடைய பண்பாட்டுல உழைப்பாளிகள் யார் என்ன இருந்தாலும் அந்த உழைப்பின் மேல அக்கறை செலுத்தி இப்ப தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னா இந்த காசு பூரா அரசாங்க கல்லாவுக்கா வருது. இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிபியை கால்குலேட் பண்றதுல பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்தி தான், அதுதான் அதிகமா இருக்கும். இப்ப அந்த உற்பத்தி எல்லாம் வந்து அந்த லாபம் பூரா கல்லாக்கு வர மாதிரி இருந்தா பரவாயில்ல, அது வரப்போறது இல்லை. அப்ப நீங்க கல்லாக்கு வரதை விட நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அதனாலதான் சொன்ன நான் ரெவென்யூ டெபிஷியன்ட் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வரி வசூலிக்கிறீங்களோ அதை விட அந்த வரி வசூலுக்காக நீங்க பண்ணக்கூடிய செலவே அதிகமா இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எதை எடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னாக்கா நீங்க இந்த மாதிரி வந்து தாந்தோன்றித்தனமா ஒரு பொறுப்பே இல்லாம வந்து ஆட்சியை வந்து எதை கேட்டா வெல்ஃபேர் ஸ்டேட். ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது பணத்தை பாக்கெட்ல வைக்கிறதா வெல்ஃபேர் ஸ்டேட்? எத்தனையோ ஸ்கீம் வருது இல்ல, அது மாதிரி ஸ்கீமை கொடுத்துட்டு போங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆடு கொடுத்தாங்க, அருமையான ஸ்கீம். இன்னைக்கு அதே வந்து சீமான் சொல்றாரு நான் ஆடு கொடுப்பேன் மாடு கொடுப்பேன்றாரு, கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்கிறாரு. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நீங்க செய்யக்கூடிய அந்த நலத்திட்டம் அந்த திட்டத்தின் மூலியமா வருமானத்தை பெருக்கிறதா இருக்கணும். காசுக்கு நீங்க எவ்வளவு நாள் தான் உங்களால கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? நீங்க அந்த அளவுக்கு அப்ப கொடுக்கணும்னா நீங்க இன்னைக்கு மத்த அத்தனை வரியும் பல மடங்கு உயர்த்தி ஆகணும். கடைசியில யார் ரத்த கண்ணீர் விட போறா? தமிழக மக்கள் தான் ரத்த கண்ணீர் விட போறாங்க. அப்ப யாராவது வந்து இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, இதையெல்லாம் வித்து நான் அரசாங்க கஜானால போடுறேன். எடப்பாடியார் அவர்கள் எனக்கு 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, இதெல்லாம் வித்து நான் தமிழக அரசாங்க கஜானால போடுறேன். விஜய் அவர்கள் 10,000 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்கு, இதெல்லாம் வித்து நான் கஜானால போட்டு அந்த பணத்தை பங்கிட்டு இதுல எல்லாம் கொடுப்பானா வரவேற்கலாம். யாராவது கொடுப்பாங்களா? ஒத்த நயா பைசா கஜானாக்குள்ள போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. அப்போ இது எல்லாம் எங்க இருந்து எடுக்கப்படும்? உங்ககிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து, எல்லாரும் பாக்கெட்ல இருந்து. ஆனா அதனாலதான் சொன்னேன், பேண்ட் பாக்கெட்ல 1000 ரூபாய், ஷர்ட் பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சு அண்டர்வேர் பாக்கெட்ல இருந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் உருவிட்டு விடுவாங்க. அப்ப இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நான் அதனாலதான் திருப்பி சொல்றேன், மத்த திட்டங்களை படிங்க, மத்த வாக்குறுதிகளை படிங்க, அதுல என்னென்ன சிறப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னா அரசியல் கட்சிகளே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வாக்க கவர்றதுக்காக சில வாக்குறுதிகள் கொடுக்கணுமேங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வராங்க. அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகாம நிக்கிறது இந்த டைம் வரைக்கும் சீமான் அவர்கள் தான் நிறுத்துறாரு. அதனால அவருக்கு மரியாதை. நமக்கு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அடுத்தது. ஏன்னா இன்னைக்கு தனிச்சு போய் நின்னா ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு. ஆனாலும் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் வந்து இலவசங்களை கொடுக்க மாட்டாருன்னு நிக்கிறவரை எப்படி நம்மளால பாராட்டம் இருக்க முடியும்? அப்ப மக்கள் வந்து இதுல வந்து விழிப்புணர்வு வரணும். மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வரும்போது அரசியல்வாதிகள் வந்து சரியாவாங்க. மக்கள் திருந்தாம அரசியல்வாதிகள் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளிங்கிறது வந்து மன்னர் ஆட்சியில, மக்கள் எவ்வளியோ மன்னன் ஆளுபவர்ங்கிறது இந்த மக்கள் ஆட்சியில. அப்ப இந்த மக்கள் இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். அப்ப மக்கள் திருந்தி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் மேல இருக்கிறவங்க திருந்துவாங்க. இன்னும் வந்து மக்கள் வந்து எல்லா பழிபாவத்தையும் செஞ்சுட்டு அரசியல்வாதிகள் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறதுல எனக்கு ஏற்பு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி கார்த்திக்.